அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதப்படிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. தேவாதி தேவனே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். 1 Samuel, 1st chapter, 17th verse. Eli answered, "Go in peace, and may the God of Israel grant you what you have asked of him." 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்தீரே, உமக்கே எல்லாம் துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற யாவரையும் இந்த வசனத்தினால் நீங்க ஆசீர்வதித்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஏலி அன்னாளுக்கு சொன்னது போல, தகப்பனே, சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவன் அன்னாளின் விண்ணப்பத்தின்படி அவர் கட்டளையிடுவாராக என்ற வார்த்தையின்படி, தகப்பனே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இயேசுவின் தெய்வீக சமாதானம் இருப்பதாக. எல்லா குறைகளும் நீக்குவீராக. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீக்குவீராக. உங்களோட பாரங்கள் நீங்க அறிவீர். வேதனைகள், சஞ்சலம், தவிப்பு எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். அப்பொழுது கேட்கிற யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலைகளில் இருந்து கேட்டாலும் அவங்க வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதித்து தருமாறு ஜெபிக்கிறோம். இயேசு எனக்கு இது செய்வாரா? கர்த்தர் செய்வார் அப்படின்ற ஒரு வல்லமை எங்க வாழ்க்கையில எலும்பு கிருபை செய்வீராக. சாட்சியின் பாத்திரவன்களாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க. அவங்களோட கண்ணீரை துடைப்பீராக. அந்நாளின் ஜெபத்தை அவங்களோட கண்ணீரை துடைத்தீரே தேவனே. நீங்க ஒரு நல்ல குழந்தையை கொடுப்பீர்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனா அப்படி இருந்தும் மன பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு ஜெபித்தாங்க. ஏற்ற நேரம் வந்த பொழுது இந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது. இயேசுவே, இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்தையும் உங்க பாதத்தண்டை வைக்கிறோம். உங்க வாழ்க்கையில உங்க வல்லமை வெளிரங்கமாக கிருபை செய்யுங்க. பிறருக்கு இயேசு எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார்னு சொல்ற பாத்திரவன்களாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க. சரீர உபாதைகள் நீக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினால். கற்ப தடைகள் இயேசுவின் நாமத்தினால் நீக்கி போடுவீராக. செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால் செயல்படுவதாக. மரண பயம் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. தோல்வி இயேசுவின் நாமத்தினால் வெற்றியாக மாறுவதாக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அநேக பேர் என் வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு எனக்கு தெரியல. இயேசுவை, நீங்க அவங்க வாழ்க்கையில இடைப்படுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக அவங்க இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கிருபை செய்யுங்க. இயேசு உங்களுக்காக இந்த உலகத்துல வந்தார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்திற்கு இப்பொழுது அவர் பதில் தருகிறார். ஆமென். இந்த ஜெபம் நீங்க அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரப்போவதற்காக நன்றி. குடும்பத்தில் இருக்கிற போராட்டம், பிரச்சனை, பிள்ளைகள், கணவன், மனைவி, இவங்களுக்கிடையே இருக்கிற எல்லா மன வருத்தங்கள், இயேசுவே, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உங்க அன்பு அவங்க பிறருக்கு சாட்சியாக சொல்லி கிருபை செய்யுங்க. இயேசு என் வாழ்க்கையில சமாதானத்தை தந்தார், என் குடும்பம் ஒன்றாக இருக்குன்னு சொல்லி கிருபை செய்யுங்க. எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தி தருவீராக. இயேசுவே, இன்றைக்கு யாரர் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்தி தாங்க. உங்க காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக. தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க.
இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Have a blessed day, my brothers and sisters. God bless you. இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் சாட்சிகளாக எழுப்புவாராக. Thank you.